நிச்சயம். அதற்கு முன்னாடி இப்போ நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பற்றி நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நாம் இப்பொழுது நம்முடைய இரு கண்களினாலே இரு திவ்ய தேசங்களில் நடைபெறக்கூடியதான அற்புதமான வைபவத்தை நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு புறத்திலே திரு அல்லிக்கேணி என்று சொல்லக்கூடியதான திவ்ய தேசத்திலே ஸ்ரீ பார்த்த சாரதி தன்னுடைய திருமேனியை அலங்கரித்தவனாய் இதோ சொர்க்கவாசலை நோக்கி கோயிலுடைய உட்பக்கத்திலே இருந்து கொண்டு வெளியிலே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தன்னுடைய பார்வையை கருணையை காட்ட வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை இப்போது திரையிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மறுபுறத்திலே இதோ இங்கே திருவரங்கத்திலே இருந்து வரக்கூடியதான அற்புதமான அந்த வைபவ காட்சியை நாம் பார்க்கின்றோம். ரத்தின அங்கியை அணிந்தவனாய் பாண்டியன் கொண்டையை அணிந்தவனாய் தன்னுடைய இணை அடியை காட்டியவனாய் எம்பெருமான் இப்போது நமக்கு காட்சி தருகின்றான். எத்தனை அற்புதமான காட்சி என்பதை நாம் இப்போது திரையிலே பார்க்கின்றோம். தன்னுடைய புஜங்கம் என்பதாக இருக்கக்கூடிய சங்கு சக்கரதாரியாக எம்பெருமான் தன்னுடைய ஹஸ்தத்தை காட்டியவனாய் நான் இருக்கிறேன், என்னிடத்திலே வருபவர்களுக்கு நான் அபயம் தருகிறேன் என்று மலர்ந்த முகத்தோடே கஸ்தூரி திலகத்தோடே காட்சி தருகிற அந்த எம்பெருமான் இப்பொழுது தன்னுடைய திருமேனியிலே ஆண்டாள் தனக்காக தந்ததான அந்த மாலையை அணிந்தவனாய் பாண்டியன் கொண்டையை அணிந்தவனாய் இப்பொழுது சிம்ம கதி என்று சொல்லக்கூடியதான தனக்கே உரியதான நடையை கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்தன மண்டபத்திலே இருந்து வெளியே வந்தவனாய் படியற்ற சேவையை சாதித்து பிறகு மேலே வாசல் வழியாக சுற்றி இப்பொழுது விஸ்வக்ஷேனர் என்று சொல்லக்கூடியதான சேனை முதலியாருடைய சன்னதியை நோக்கி எம்பெருமான் வருகின்ற அந்த காட்சியை பார்க்கின்றோம். அங்கே கூடியிருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் அங்கே அர்ஜுன மண்டபத்திலேயும் கிளிமண்டபத்திலேயும் அரேவதி மண்டபத்திலேயும் குழுமி இருக்கக்கூடிய பக்தர்கள் எம்பெருமானுடைய திருநாமத்தை அரங்கா 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 என்று சொல்லி கோஷமிடுகிற காட்சி நம் திரையிலே பார்க்க முடிகிறது. கங்குலும் பகலும் கண்துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரைக்கண் என்றே தளரும் எங்கனே தரிக்கேன் உன்னை இரு நீலம் கை துழாவி இருக்கும் செங்கையல் பாய்நீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்தன் செய்கின்றாயே என்று எப்படி நாயிகா பாவத்திலே பக்தர்களெல்லாம் அன்றைக்கு உருகினார்களோ அதை எப்படி ஆழ்வார் அனுபவித்தாரோ அதை போலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க அங்கே மண்டபத்திலே இருப்பவர்களும் சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்களும் அரையர் சேவையை காண்பதற்காக கூடியிருக்கக்கூடிய பெருமக்களையெல்லாம் இப்பொழுது நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ வெளியிலே இருக்கக்கூடியதான இந்த மேலவாசல் தாண்டி எம்பெருமான் வருகிற பொழுது எந்த வாசலை திறந்து கொண்டு இந்த பூலோக வைகுந்தம் என்பதான அந்த வைகுந்தத்திலே இருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய கதவை வடக்கு வாசல் என்று சொல்லக்கூடியதான கதவை திறந்தவனாய் பக்தர்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை தன்னிடத்திலே சேர்த்து கொள்ளக்கூடியவனாய் எம்பெருமான் இருக்கின்றான் என்பதை காட்டுகின்ற அந்த பரம பத வாசல் என்பதை நாம் திரையிலே பார்க்கின்றோம். ஒரு புறத்திலே திருவல்லிக்கேணியிலே எம்பெருமான் காத்து கொண்டிருக்கின்றான். பார்த்த சாரதி காத்து கொண்டிருக்கின்றான். பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டும் என்பதற்காக அவன் அந்த திருமேனியை காட்டியவனாய் அலங்கார பூஷனாய் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே பார்க்கின்றோம். மறுபுறத்திலே இதோ இங்கே அரங்கன் மெல்ல 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 தன்னுடைய சிம்ம கதியை போட்டு பிறகு கஜகதி என்று சொல்லக்கூடியதான யான கதியை போட்டுக்கொண்டு அசைந்து வருகிற காட்சியை நாம் திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கேட்டதைப் போல இந்த ஏகாதசி திருநாள் என்பது எதற்காக இத்தனை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த தருர் மாசத்திலே வரக்கூடியதான வளர் விளையிலே வரக்கூடிய இந்த 11ஆம் திருநாள் என்பது ஒரு சாதாரண திருநாள் அல்ல. இது தமிழ் திருநாள் என்பதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது அரங்கன் பூலோகத்திலே இருக்கக்கூடிய அரங்கன் கண் திறக்கின்ற நாள் அல்ல, பரமபதத்திலே இருக்கக்கூடியதான எம்பெருமான் கண் திறக்கின்ற நாள் மட்டும் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தமிழை கொண்டாட வேண்டும் என்று எண்ணினார்களாம். தமிழிலே இருக்கக்கூடியதான 4000 என்பதான பிரபந்தத்தை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்றார்களாம். அப்படி நினைக்கின்ற போது வேதத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடியதான திருவாய் மொழி என்பதான பாசுரங்களை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிற பொழுது இந்த திருநாளில்தான் நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடியதான ஆழ்வாருக்கு ஷடகோபனுக்கு எம்பெருமான் அரங்கன் மோட்சத்தை வழங்கிய திருநாள் என்பதனாலே தன்னுடைய முதல் சீடனாக வேதத்தை தமிழிலே எடுத்து காட்டியவனான அந்த நம்மாழ்வாருக்கு மோட்சம் தந்த திருநாள் இந்த வைகுந்த ஏகாதசி என்பதான திருநாள். அந்த வைபவத்தை கொண்டாடுகின்ற வகையிலே அந்த மோட்ச திருநாளிலே நமக்கும் இந்த முக்தி கதி கிட்ட வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் வேண்ட அந்த திருநாளை திருமங்கை மன்னன் என்று சொல்லக்கூடியதான அந்த ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார்
இதனை வேதத்தை தமிழிலே கொண்டாட வேண்டும் என்று விரும்பினாராம். அப்படி வேதத்தை தமிழிலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்பட்ட திருநாள் என்பது இந்த வைகுந்த ஏகாதசி திருநாள் என்பதனாலே தான் இந்த ஏகாதசி திருநாளை நாம் நம்முடைய முக்தி கதி என்கின்ற திருநாளாக மட்டுமல்ல, பக்திக்கு உகந்த திருநாளாக மட்டுமல்ல, பைந்தமிழுக்கு உகந்த திருநாள் என்பதுதான் வைகுந்த ஏகாதசி திருநாள் என்பது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரறு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று உருக உருக நம்மாழ்வார் பாடிய திருநாள் இந்த திருநாள் என்பதனாலே வைகுந்த ஏகாதசி திருநாள் என்பது தமிழ் திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இன்றைய அளவும் திருவரங்கம் மட்டுமல்ல, எங்கே எல்லாம் வைணவ திருத்தலங்கள் இருக்கிறதோ அத்தனை திருத்தலங்களிலேயும் இந்த தமிழ் திருநாளாக வைகுந்த ஏகாதசி திருநாள் கொண்டாடப்படுகிறது என்றால் இந்த தமிழை ஆன்மீகம் எப்படி கொண்டாடுகிறது என்பதற்கு ஓர் மிகச்சிறந்த உதாரணம் நாம் கண்முன்னே காணுகின்ற எம்பெருமான் தன்னுடைய மேனியை அலங்கரித்தவனாய் அசைந்து அசைந்து வருகின்றான் அல்லவா. முத்தமிழை கேட்பதற்காக அவன் வருகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம் பார்க்கிற காட்சி என்பது பரமபதத்திலே நடந்த காட்சியா என்றால் ஆமாம். ஏதமில் தன்னில் இயக்கம் மத்தொழி யாழ் குழல் யோசை இசை இசை கெழுமி என்று கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் என்று அனுதினமும் அந்த நாரத முனியினுடைய மகத்தி வீணையை கேட்டுக்கொண்டு எம்பெருமான் கண்விழிக்கின்றான். அப்படி என்றால் இந்த திருநாளிலே இங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்தர்களுடைய திருமுகத்திலே அந்த தேவ காட்சியை கண்டவனாய் எம்பெருமான் அசைந்து வருகின்ற அந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலவாசல் வழியாக சுற்றி வந்த எம்பெருமான் படியேற்ற சேவை சாற்றி பிறகு உத்தம நம்பி என்று சொல்லக்கூடியதான உயர்ந்த பக்தருக்கு மரியாதை செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும். அது வேற எந்த இடத்திலும் காண முடியாத ஒரு அற்புதமான காட்சி. ஏனென்றால் அந்த உத்தம நம்பி என்பவருடைய கைங்கரியத்தினாலே தான் இன்றைக்கு இந்த திருவரங்கத்தில் நடக்கக்கூடியதான அத்தனை வைபவங்களும் நடைபெறுகிறது. அந்த அழகிய காட்சி உத்தம நம்பி என்பவருக்கு மரியாதை செய்துவிட்டு எம்பெருமான் வலம் வந்து மெல்ல மெல்ல வெளியே வந்து தன்னுடைய வடக்கு வாசல் வழியாக தாயார் சன்னதி என்று சொல்லக்கூடியத அந்த பகுதியை நோக்கி எம்பெருமான் மூன்றாவது பிராகாரம் என்பதான நிலையை கடந்து எம்பெருமான் வருகிற காட்சியை நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மாழ்வாருக்கு முக்தி தந்த திருநாள் இந்த வைகுந்த ஏகாதசி. அதைத்தான் நாம் இப்பொழுது திரையிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.